வணக்கம். வெல்கம் டு கல்வித்தகம் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம கம்யூனிட்டி டேக்ல டெய்லியும் கொஸ்டின்ஸ் போடுறோம். சம்டைம்ஸ் போட முடியலன்னா விட்டுர்றோம். மத்தபடி மேக்ஸிமம் எல்லா நாளும் போடுறோம். அப்படி இருக்கும்போது, நான் வந்து ஒரு இடுகுறி சிறப்பு பெயர் பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். மேக்ஸிமம் நம்ம ஹார்டா கொஸ்டின் கேட்டாலும் சரி, ஈஸியா கேட்டாலும் சரி, மேக்ஸிமம் 60%லேருந்து 90% வரைக்கும் கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிருவாங்க. அந்த கொஸ்டின போய் பார்த்தோம்னா, 60% பேர் ரைட்டா பண்ணியிருக்காங்க. 90% பேர் ரைட்டா பண்ணியிருக்காங்கன்னு வரும். ஆனா இந்த கொஸ்டின் அப்படியே ஆப்போசிட். தப்பு தான் அதிகம். அதாவது 66% பேர் வந்து தப்பா பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சரியா பண்ணியிருக்கதே பார்த்தீங்கன்னா 27% தான். ஸோ இதுக்கு ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ வீடியோ போடுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆன்சர் என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னா, இடுகுறி அப்படின்னாவே நமக்கு வந்து நான் புக் டெஃபினேஷனும் காமிக்கிறேன். இடுகுறினா என்ன? நமக்கு வந்து காரணத்தோட பேர் வைக்கிறது வந்து காரண பெயர். என்ன காரணமே தெரியாம பேர் வைக்கிறது தான் இடுகுறி பெயர். இப்போ மீன் கொத்திங்கிறது மீனை கொத்துறதுனால தான் மீன் கொத்தின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு காரணத்தோட தான் இருக்கு. அப்படிங்கும்போது நீங்க இடுகுறி சிறப்பு பெயரை எப்படி வந்து மீன் கொத்தின்னு நீங்க டிக் பண்றீங்கன்னு தெரியல. ஸோ எத்தனை பேர் ஃபஸ்ட்டு அந்த மாரி இந்த கொஸ்டினுக்கு எத்தனை பேர் ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். வாங்க நான் அந்த பெரிய பிக்சராவே போடுறேன். இங்க பாருங்க, நம்ம சேனலுக்கு நேரா பாருங்க. இந்த கொஸ்டினுக்கு வந்து 305 பேர் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. 7 பேர் லைக் பண்ணியிருக்காங்க. 305னா நீங்க கிட்டத்தட்ட ஒரு 300னே வைங்களேன். 300ல 66%ங்கிறது எவ்வளோ? இங்க பாருங்க. 66/100. 2 0க்கு 2 0 கேன்சல். மோர் 18 8 மீதோட மோர் 18 19 198 பேர் தப்பா பண்ணியிருக்காங்க. அந்த 300 பேர்ல 198 பேர் தப்பா பண்ணியிருக்காங்க. 27% பேர் தான் ரைட்டா பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சரும் இது இல்லாம எக்ஸ்ட்ரா இதையும் நம்ம புக்ல பார்க்கலாம். இது 6த்துல தான் இருக்கு. ஸோ நம்ம அந்த வீடியோவ பார்த்துரலாம். அப்பதான் உங்களுக்கு ஒரு கிளியர் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நம்ம தமிழ் ரிலேட்டடா நிறையா வீடியோ போடலாமா என்னங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் முன்னத விட கம்பேர் பண்ணும்போது இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். பட் நாட் சப்ஸ்கிரைப்டு எவ்வளோ பெர்சன்டேஜ்ன்னு பாருங்க. 25% பேர் வீடியோ பார்க்குறாங்க. ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணல. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க 25% பேர் தான் பார்க்குறாங்க. ஸோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கன்டின்யூ பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா பாருங்க. 6த்துல உங்களுக்கு 3 டெர்ம் புக்கு உங்கள்ட்ட இருந்துச்சுன்னா அதில் செகண்ட் லெசன். அதுவே உங்கள்ட்ட ஃபுல் டேர்மாக இருந்துச்சுன்னா 8வது லெசனில் பெயர் சொல்லுங்கிற டாபிக் கீழே தான் இடுகுறி பெயர் காரண பெயர் அப்படின்னு இருக்கு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் கூட எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பார்த்துக்கலாம். நமக்கு இப்போ நம்ம அந்த கம்யூனிட்டி டேக்ல இருக்க கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் தெரியணும். அதுதான் நம் முன்னோர் பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் இடுகுறி பெயர் காரண பெயர் என இரு வகைப்படுத்தினர். நம் முன்னோர்கள் பெயர் சொற்களை வந்து அவை வழங்கும் அடிப்படையில் அப்போ வந்து இப்படி கூட கேட்கலாம். நம் முன்னோர்கள் பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் எத்தனை வகையாக பிரித்து அப்படின்னாருனா 2 வகையாக. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இடுகுறி பெயர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா காரண பெயர். அந்த இடுகுறி பெயரை 2 பிரிவாக பிரிக்கலாம். இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். ஃபஸ்ட்டு இடுகுறி பெயர்னா என்னன்னு பார்த்துடலாம். நம் முன்னோர் சில பொருட்களுக்கு காரணம் கருதாமல் பெயரிட்டு வழங்கின. இப்போ நம்ம முன்னோர்கள் ஒரு பேர் வச்சுட்டு போயிடுவாங்க. மண்ணுன்னு பேர் வச்சுருக்காங்க, கல்லுன்னு பேர் வச்சுருக்காங்க. எதனால் வச்சாங்க தெரியாது, வச்சுட்டாங்க. நம்ம அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வரோம். ஸோ மண், மரம், காற்று அப்படின்னு பேர் வச்சதெல்லாம் வந்து இடுகுறி பெயர்கள். அதை தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முன்னோர்கள் என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை நம்மளும் ஃபாலோ பண்ணிகிட்டே வரோம். அதை வந்து இடுகுறி பெயர்கள்னு சொல்கிறோம். அதை இடுகுறி பொதுப்பெயர், சிறப்பு பெயர்னு 2 வகைன்னு சொல்லிட்டோமா. இடுகுறி பொதுப்பெயர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மரம் ஏன் பேர் வச்சாங்கன்னு தெரியாது. ஸோ அது வந்து பொதுப்பெயர். நிறைய மரங்கள் இருக்குது. அப்போ அதோட வகை வந்து பொதுவானது வந்து மரம். காடுகள் நிறைய காடுகள் இருக்குது. அந்த பொதுவான பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா காடுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு இடுகுறி பெயர் தன்மை உடைய எல்லா பொருள்களுக்கும் பொதுவாக இருந்துச்சுன்னா அந்த இடுகுறி பெயரை வந்து இடுகுறி பொது பெயர்னு நம்ம சொல்கிறோம். ஒரு இடுகுறி பெயர் வந்து எல்லா பொருட்களுக்கும் பொதுவாக இருந்துச்சுன்னா, மரங்கள் நிறைய இருக்கும். ஆனால் அதனால நம்ம மரம்னு சொல்கிறோம். இதுவே அதில் மாமரம், கொய்யா மரம், பனை மரம் அப்படின்னு குறிக்கும் போது அது இடுகுறி சிறப்பு பெயர் ஆகுது. அதுவும் இடுகுறி பெயர் தான். ஆனால் அதுலேயே ஒரு சிறப்பு. ஒரு இடுகுறி பெயர் குறிப்பாக ஒரு பொருளை மட்டும் குறிப்பது. ஒரு பொருளை மட்டும் குறிச்சிச்சுன்னா இடுகுறியாகவும் இருக்கணும், ஒரு பொருளை மட்டும் குறிக்கணும் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இடுகுறி சிறப்பு பெயர். ஓகேங்களா? இப்போ மரம்னு சொல்லிட்டோம், அது பொது பெயர். மரத்திலே மாங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இடுகுறி சிறப்பு பெயர். காடு வந்து பொது பெயர்னு சொல்லிட்டோம். அதுலேயே கருவேலங்காடு, வேற ஏதோ ஒரு காடு அந்த மாதிரிலாம் வரும்போது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடுகுறி சிறப்பு பெயர். இதுவே காரண பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம் முன்னோர் சில பொருட்களுக்கு காரணம் கருதி பெயரிட்டனர். நம் முன்னோர் சில பெயர்களுக்கு காரணம் கருதி பெயரிட்டனர். இவ்வாறு காரணத்தோடு ஒரு பொருளுக்கு வழங்கும் பெயர் காரண பெயர். ஓகேங்களா? அப்போ நாற்காலி அப்படின்னா அது வந்து 4 காலில் இருக்குது. ஸோ அதனால நம்ம நாற்காலின்னு சொல்கிறோம். அதுவே கரும்பலகைன்னா கருப்பாக இருக்குது, அதனால கரும்பலகை. வளையல் வளைவாக இருக்குது, அதனால வளையல். பறவை பறக்குது, அதனால பறவை. இந்த மாதிரி ஒரு காரணம் இருக்கும். ஸோ காரண பெயர் அப்படின்னா ஒரு சில பொருட்களுக்கு காரணம் கருதி ஏற்ற பெயர். அதுலேயே பார்த்தீங்கன்னா 2 வகை இருக்குது. காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர் அப்படின்னு. காரண பொது பெயர் என்னன்னா, காரண பெயர் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருட்களுக்கும் பொதுவாக இருந்துச்சுன்னா,
இப்போ பறக்குது அதனால பறவைன்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ பறவைங்கிறதுல நமக்கு வந்து பறவை அப்படிங்கிறது என்னன்னு கேள்வி கேட்பாங்க. கண்டிப்பாக கேட்பாங்க. காரணம் பொதுப்பெயர். இதில் நீங்கள் நிறையா கன்ஃபியூஷன் ஆகியிருக்கீங்க. அதனால தான் நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி அணி அப்படின்னா அணி வந்து நிறைய அணி இருக்குது. இயல்பு அணி, உயர்வு நவிர்ச்சி அணி, எடுத்துக்காட்டு ஓமை அணி, உருவக அணி அப்படின்னு சொல்லி அணி நிறைய வகைகள் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது அது காரணம் பொதுப்பெயர். இதுவே காரண சிறப்பு பெயர் அப்படின்னா இப்போ தான் நான் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் வரப்போகுது. மரங்கொத்தி கொடுத்துருக்காங்க. நான் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருட்களுக்குள் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா காரண சிறப்பு பெயர். காரணமும் இருக்கணும், சிறப்பாக அந்த ஒரு பொருளுக்கு மட்டும் குறிக்கணும், ஒன்றை மட்டும். அப்போ வளையல்னா வளைஞ்சிருக்க பொருட்கள் எவ்வளவோ இருந்தாலும் வளையலை மட்டும் நம்ம சொல்கிறதுனால காரண சிறப்பு பெயர். வளையல் கண்டிப்பாக கொஷினில் கேட்பாங்க, இல்லைனா பறவை கேட்பாங்க. பறவை கேட்டால் பொதுப்பெயர், வளையல் கேட்டால் சிறப்பு பெயர். அதே மரங்கொத்தி பறவைன்னு கேட்டால் பொதுப்பெயரில் வந்துடும். இந்த மாதிரி மரங்கொத்தி, மீன் கொத்தி, இல்லை வேறு பறவை நேம் கூட கொடுக்கலாம். கொக்கு, கிளி அப்படின்னு கொடுத்தா கூட அது வந்து உங்களுக்கு வந்து அந்த கொக்கை மட்டும் குறிக்குது. அதனால் பறவைங்கிறது வந்து பொதுப்பெயரில் வந்துடுது. கொக்குங்கிறது மட்டும் அந்த வெண்மை நிறம் இருக்க அந்த பறவைக்கு மட்டும் குறிக்கிறதுனால அதை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரண சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் கேட்ட கொஷின் கூட இந்த வந்து இந்த தேர்ட் கொஷின் தான் கேட்டிருந்தேன். புக்கில் இருக்க கொஷினே தான் கேட்டிருந்தேன். இப்போ நம்ம பார்த்ததுனால இந்த 3 கொஷினையும் பார்க்கலாம் பாருங்கள். இடுகுறி பெயரை வட்டமிடுகன்னு சொல்லியிருக்காங்க. இடுகுறி பெயரில் பொது பெயரா சிறப்பு பெயரான்லாம் கொடுக்கல அவங்க. இடுகுறி பெயரை வட்டமிடுக தான் சொல்லியிருக்காங்க. பறவை அப்படிங்கிறது பறக்கிறதுனால பறவை. அப்போ இது வந்து சிறப்பில் வந்துடும். அடுத்து 3 கால் இருக்கிறதுனால முக்காலி, அதுவும் சிறப்பில் வந்துடும். மரத்தை கொத்துறதுனால மரங்கொத்தி, அதுவும் சிறப்பில் வந்துடும். அப்போ மண்ணு தான் வந்து இடுகுறி பெயர். அடுத்து காரண பெயர். இங்கேயும் பொது பெயர் சிறப்பு பெயர்னு கொடுக்கல, காரண பெயர். மரம் வந்து இடுகுறி பெயர், சுவர் வந்து இடுகுறி பெயர். இதுவே யானை வளையல்னு இருக்குது. இங்கே பாருங்கள், யானை வந்து இடுகுறி பெயரில் வந்துடும். இதுவே வளைஞ்சிருக்கிறதுனால வளையல் அப்படின்னு நம்ம சொல்கிறதுனால இது காரண பெயர். அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா இடுகுறி சிறப்பு பெயர்னு கேட்டிருக்காங்க. இடுகுறி பெயராகவும் இருக்கணும், சிறப்பாகவும் இருக்கணும். நம்ம ஒவ்வொன்றாவே பார்க்கலாமே. இப்போ வயல் அப்படின்னா எதை குறிக்குது அப்படின்னு பாருங்கள். ஏன் வயல்னு பேர் வச்சாங்கன்னு தெரிஞ்சிருக்காது. ஆனால் இது வந்து இடுகுறி பொது பெயர். இதுவே வாழை மரத்துக்கு வாழைக்குன்னு ஒரு வயல் இருக்கும்ல, அதை தான் நம்ம வந்து இடுகுறி சிறப்பு பெயரில் சொல்கிறோம். இதுவே பறவை பறக்கிறதுனால பறவை அப்படிங்கும்போது இது காரண பொது பெயர் ஆயிரும். மீனை கொத்துறதுனால இது மீன் கொத்தி. அப்போ இது வந்து காரண சிறப்பு பெயர். இந்த மீன் கொத்திக்கும் இந்த மரங்கொத்தியும் நல்லா பாருங்கள், காரண சிறப்பு பெயரில் வந்துடுது. அப்போ தேர்டாக இருக்கிறதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா இடுகுறி சிறப்பு பெயர் வந்து உங்களுக்கு வாழை தான் வரும். ஓகேங்களா? நீங்கள் எப்படி மீன் கொத்தின்னு சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலை. ஸோ ஆன்சரை நல்லா பார்த்துக்குங்க. நம்ம வந்து புக் பேக் கொஷினுக்கு ஆன்சர் போடலாமா, இல்லை 6th தமிழ் கொஷினாக ஆரம்பிக்கலாமா, இல்லை லெசன் வைஸ் எடுக்கலாமாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நம்ம இடுகுறி பெயரும் பொது பெயர், அந்த இடுகுறி சிறப்பு பெயர் அந்த மாதிரிலாம் பார்த்துருந்தோம்ல, அதுக்கு ஒரு கொஷின் குரூப் 2ல் கேட்டதை பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்து வந்து பெயர்ச்சொல் பார்க்கலாம் அடுத்த டாப்பிக்கில், அடுத்த வீடியோவில். இப்போதைக்கு நிறைய கொஷின் வந்து எடுக்க முடியல. இப்போ குரூப் 2ல் கேட்ட ஒரு கொஷின் மட்டும் பார்க்கலாம். அது 2022 குரூப் 2ல் கேட்ட கொஷின் பாருங்கள். இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர், காரண பொதுப்பெயர், காரண சிறப்பு பெயர் இப்படி தான் கொடுத்து மோஸ்ட்லி பொறுத்துகளை கேட்பாங்க, இல்லைனா சிங்கிளாக கூட கேட்பாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இடுகுறியை தான் நம்ம பார்க்குறோம். அப்படி இல்லைனா காரணத்தை ஏதாவது ஒன்று பார்த்துங்க. பறக்கிறதுனால பறவை, காரணம் நமக்கு தெரியும். அப்போ காரண பொதுப்பெயர், அதாவது C-க்கு 2. அடுத்து காரண சிறப்பு பெயர், மரத்தை கொத்துறதுனால மரங்கொத்தி, பறவையில் ஒரு பிரிவு, பறவையில் ஒரு இனம். அப்போ காரண சிறப்பு பெயர். அப்போ லாஸ்ட்டுக்கு வந்து 2-1 வரணும். ஓகேங்களா? 2-1 வர மாதிரி இங்கே ஒன்று தான் இருக்குது. சரி, இருந்தாலும் நம்ம மற்றதை பார்ப்போம். அதே மாதிரி இடுகுறி பொது பெயர்னால் காடுகள் நிறைய இருக்கும். ஸோ பொது பெயராக நம்ம சொல்லுவோம். அப்போ ஏ இங்கே ஃபஸ்ட்டுக்கு ஏ இங்கே பொது பெயர். அடுத்து இடுகுறி சிறப்பு பெயர்னால் பனை மரத்துக்கு மட்டும் சொல்கிறது. அப்போ 3, 4, 2, 1 இதான் ஆன்சர். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது அனுப்பணுன்னாலும் நீங்கள் அனுப்புங்க. தேங்க்யூ ஆல்.